அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? கடந்த பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஆழமான சில சத்தியங்களை குடும்பத்தாராகிய நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான நம்ம சிந்தனைக்கு நாம் கடந்து செல்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து முதலாவது சொன்னது, மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமயமாக இருக்கிறது என்று சொல்லி மத்திய எழுதிய நற்செய்தி 4:17 முதன்முறையாக ப்ரீச் பண்றார். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறார். மத்திய எழுதிய நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் பார்க்குறோம், எத்தனையோ பேர் பெற்றவரெல்லாம் பார்க்குறோம். 5 அது 6 போகுது. 6வது அதிகாரம் 33வது இறைவசனத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆவியில் எளிமை உள்ளவர் பேறு பெற்றோர், நீதியின் தாகம் பசித்தாகம் உள்ளவர் பேறு பெற்றோர் என்னெல்லாம் சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் எப்பொழுதுமே நல்ல ப்ரீச்சர் அப்படின்னா அதை நேரேட் பண்ணுவாங்க. அந்த முடிவை ஒட்டுமொத்தமாக ஒரு 2 லைனில் சொல்லிடுவாங்க. அதைத்தான் மத்திய எழுதிய நற்செய்தி 6:33 முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் நாடுங்கள், பாக்கி எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்போது கடவுள் சொன்ன பரலோக ராஜ்யம் என்பது அது வித்தியாசமானது. அதுலேயே நீங்கள் அந்த மத்திய எழுதிய நற்செய்தி 6:31-30 பார்த்தீங்கன்னா, எதை உண்பது, எதை உடுப்பது, எதை குடிப்பது, அதை எதை செய்வது அப்படிங்கிறது அஞ்ஞானிகளுடைய கவலை. நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கவலைப்படாத அப்படிங்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது மக்களை 2 பிரிவாக தான் பிரித்தார்கள். ஒன்று யூதர்கள், யூதர்கள் அல்லாத மக்கள் புறையனத்தார் என்று கருதப்பட்டார்கள். தட்ஸ் ஆல். அதே போலத்தான் அதில் தான் இங்கே சொல்கிறாங்க என்னன்னா, அஞ்ஞானிகள் தான் இதை செய்வாங்க. எதை சாப்பிடணும், எதை உடுத்தணும், எங்கே சீட்டு வாங்கணும், எந்த ஊருக்கு போகணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பணம் என்ன ஆகும், கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும், இப்படி தேவையற்ற கவலைகளை கொள்வர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் என்பது அறிவு அற்றவர்கள் அல்ல, அவர்கள் கடவுளை பற்றிய தெளிவற்றவர்கள். கடவுள் என்ன விரும்புகிறாருங்கிற தெளிவற்றவர்கள் தான் ஜென்டைல், புறையனத்தார் என்று சொல்லுகிறோம். அப்போது கடவுளுடைய பிள்ளைங்க, உங்கள் அப்பாவுக்கு தெரியுமே உங்களுக்கு என்ன வேணும்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நார்மலாகவே எல்லாரும் எதை சாப்பிடணும், எதை குடிக்கணும், எங்கே போகணும், என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டோம். இது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உரித்தானது அல்ல அப்படிங்கிறார். அப்போது கடவுள் பிரகடனம் பண்ணக்கூடிய இந்த பரலோக ராஜ்யம் வித்தியாசமானது. இந்த உலக பிரியமான அரசாங்கத்தை காட்டிலும் வித்தியாசமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பல நிலைகள் வித்தியாசமானது. பின்பு பார்ப்போம். ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவை கடவுளை நம்புகிற பிள்ளைகள் 2 விதமான ராஜ்யத்தை சந்திக்கிறார்கள். ஒன்று த கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் தான் நமக்கு சிட்டிசன்ஷிப், பிரஜைகளாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் மெம்பர். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்கிற தமிழ்நாட்டு அரசு அல்லது இந்திய அரசாங்கம் என்று சொல்லுகிறோம். அதான் த கிங்டம் ஆஃப் த வேர்ல்டு, உலக அரசாங்கம். வேர்ல்ட்லி கிங்டம் அல்ல, உலக அரசாங்கம். இந்த உலகத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிற தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போது இந்த தமிழ்நாடு இந்த உலக அரசாங்கத்தில் வாழ்கிறோம், ஆனால் நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் மெம்பர். நாம் அப்போ எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது? ஹவு கேன் வி பேலன்ஸ் போத் த கவர்மெண்ட்ஸ்? அப்போ 2 கவர்மெண்ட்டுடைய தேவைகளை எப்படி சந்திப்பது? அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மத்திய எழுதிய நற்செய்தி 22வது அதிகாரத்தில் 15 முதல் 22 வரை இறைவசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். ரொம்ப புகழ்றாங்க. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஹிப்போக்ரைட்ஸ், ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தொனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அவர்கள் சீசருடையது என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள்
என்று அவர்களிடம் சொன்னார். உடனே அவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கிவ் இட் டு சீசர் வாட் இஸ் சீசர்ஸ், கிவ் இட் டு காட் வாட் இஸ் காட்ஸ். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுங்க அப்படின்ட்டார். பிளெயினாக அதை படிக்கும்போது ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் இட் கிவ்ஸ் அஸ் எ ப்ரொஃபவுண்ட் ட்ரூத் இன் இட். மிக ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய மெம்பராக இருந்துக்கிட்டு, உறுப்பினராக இருந்துக்கிட்டு, நான் இந்த உலக ராஜ்யத்தை எப்படி நான் ஆள்வது, அங்கே பரலோக ராஜ்யத்தை எப்படி நான் நிறுவுவது என்பதை மிக ஆழமாக சொல்லக்கூடிய அந்த வசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிட்டாரு. சீசருடைய படம் இமேஜ் படைச்சிருந்தனால சீசருக்குரிய சீசருக்கு கொடுங்க அப்படிங்கிறார். நாமளும் இன்றைக்கி தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இருக்கிறோம், இந்திய கவர்மெண்ட் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்தந்த கவர்மெண்ட்டில் அங்கே வரி கட்டி கொண்டு இருப்பாங்க. அவங்க போடுற சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்போ ஜிஎஸ்டி வரி போட்டால் ஜிஎஸ்டி கட்டணும், ஏமாற்றக்கூடாது. சர்வீஸ் டேக்ஸ் போட்டாலும் சரி, வருமான வரி இன்கம் டேக்ஸ் போட்டாலும் அது கட்டணும். அல்லது கார்பரேஷன் டேக்ஸ் அல்லது டிடிசிபி டேக்ஸ், சிஎம்டி டேக்ஸ், அப்ரூவல் ஃபீஸ் அல்லது பில்டிங் டேக்ஸ், லேண்ட் டேக்ஸ், எந்த வரியாக இருந்தாலும் அரசாங்கம் போடுவதை நம்ம கண்டிப்பாக கட்டணும். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் நீ கொடுக்கணும்னா ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறார். இரண்டு அரசாங்கத்திற்கும் நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் என்று தெளிவாக சொல்கிறார். அப்போது நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்மளுடைய வரி, நம்முடைய வருமான வரி எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் தண்ணி கொடுக்குறாங்க, ரோடு போடுறாங்க. அப்போது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இந்த கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுனால இந்த உலக த கவர்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலக வேர்ல்ட்லி கவர்மெண்ட், வேர்ல்டு கவர்மெண்ட், அப்போது அந்த அந்த அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே தான் பாருங்க, ஆவிக்குரிய விஷயத்தில், பரலோக ராஜ்யத்துக்குரிய விஷயத்தில் தொடக்க நூல் புஸ்தகம் 1 அதிகாரம் 26-27 பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை கடவுள் படைக்கிற பொழுது வாருங்கள் நம்முடைய சாயலில் படைப்போம் என்று சொல்லி தான் படைக்கிறார். ஸோ காட் கிரியேட்டட் அஸ் இன் ஹிஸ் ஓன் இமேஜ். அங்கே சீசருடைய இமேஜ் இருந்துச்சு, சீசர் கொடுத்தாங்க. நம்முடைய உள்ளத்தில் கடவுளுடைய முகம் பதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பண்புகள் நமக்குள்ள பதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய படைப்பு, அவருடைய சாயலில், அவருடைய இமேஜில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டில் மீட்பு நாளுக்கென்று நம் மீது பரிசுத்த ஆவியானுடைய சீல் போடப்பட்டிருக்கிறது. We are sealed by the Holy Spirit that we are reserved for this salvation. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ உலக பிரியமா இருந்தா அந்த இமேஜ் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் கடவுளுடைய இமேஜ் இருக்கிறது. அப்போ என்னுடைய ஆத்மா முழுசும், என் உள்ளம் முழுசும் கடவுளுக்கு உரியது. ஆத்மாக்குரிய காரியம், என் பண்புகள், நேர்மை, நீதி, ஜெபம், துதி, கனம், மகிமை, நன்றி அத்தனையும் கடவுளுக்குரியது. இதெல்லாம் ஆத்மாவிலிருந்து புறப்படக்கூடியது. அப்போ இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணாதான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கும் பொழுது தான் இந்த உலக பிரியமான காரியத்தில் லஞ்சம் வாங்காமல், தீமைகள் செய்யாமல், கவர்மெண்ட்டை ஏமாற்றாமல் அல்லது அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்காமல் நேர்மையில் வாழ முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தானியேலை போல பரலோக ராஜ்யத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு இறைவாக்கினர் யாரும் கிடையாது. தானியேல் அவர் யூதர், அவன் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன். இஸ்ரேல் நாட்டை பாபிலோன் அரசர் போரிட்டு இஸ்ரேல் நாட்டை கான்கோர் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு நல்ல ஞானிகளை, படித்த பிள்ளைங்களை, நல்ல வாலிப பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாபிலோனுக்கு. இப்போ பாபிலோனில் அடிமையாக வாழ்கிறாரு தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, இன்னும் போன்ற பல இறைவாக்கினர் கூட அங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தானியேல் ஒரு அடிமையாக இருந்தாலும் அந்த ஊரில் போய் ஜெபிக்கிறாரு, துதிக்கிறாரு. இன்னொரு அரசாங்கத்தின் அடிமையாக இருந்தாலும் கடவுளை 3 வேளை ஆராதிக்கிறார், கடவுளுக்கு தான் மகிமை கொடுக்கிறார். டாப் ப்ரையாரிட்டி யாவே தெய்வத்திற்கு, தன்னுடைய கடவுளுக்கு கொடுக்கிறார், ஏசப்பாவுடைய அப்பா. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போது தாரியு என்கிற ஒரு அரசன் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். தாரியு அரசனுக்கு இந்த தானியேலுடைய நற்பண்புகளை ரொம்ப பிடிச்சி போய் பானம் பரிமாறுகிற அளவு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோட் பண்ணி என்ன செய்கிறாருன்னா, அந்த அவனுடைய பேரரசு முழுவதும் வரி தண்டல்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று ஒரு 100 பேர், 120-200 பேர் இருப்பாங்க.
அவ்வளோ பேருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள வரி ஒழுங்காக கலெக்ட் பண்ணுறாங்களோ பார்க்குறதுக்கு 3 சீனியர் ரெப்ரசன்டேட்டிவை ஹையர் ரேங்கிங் அஃபிஷியல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் தான் தானியேல். லைக் கவர்னர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு அடிமை இந்த அளவுக்கு உயர்றாரு அப்படின்னா கடவுள் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு, தன் ஆத்துமத்தை கடவுள் கொடுக்குறாரு. உடல் உழைப்பு வேணா இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், டாக்ஸ் கட்டலாம். என் ஆத்துமா அவருக்கு என்று வாழுகிறவர். அப்படி உயர்த்துகிறார், அடிமை உயர்த்துகிறார் கடவுள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுக்கும் பொழுது கடவுள் எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. அப்போ இந்த அரசன் என்ன செய்யறார், மிகப்பெரிய ஒரு உருவத்தை செஞ்சு அந்த உருவத்தை தான் வணங்கணும். இந்த என் சபையில பேரரசில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த கடவுளை வணங்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறார். தானியேல் நிலைமை மோசமா இருக்கு, அடிமைதான், சொல்றதான் கேட்கணும், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் என் கடவுளை தான் நான் வழிபடுவேங்கிறாரு. அப்ப எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கவர்னர்ஸ், இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் போய் தானியேல் மட்டும் என்ன அவன் வணங்க மாட்டேங்கிறான், பிடிச்சி உள்ளார போடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ தானியேல்கிட்ட வார்ன் பண்ணுறாரு, இல்லை இல்லை நான் பண்ண முடியாதுங்கிறாரு. உடனே அந்த அரசன் தாரியோ தானியேல் மேலே மதிப்பு இருந்தாலும் ஒரு கட்டளை போடுறாரு, 30 நாளைக்குள்ளே வணங்கணும், இல்லைன்னா தொலைச்சு விட்டேன். அவன் செய்ய மாட்டேங்கிறாரு. சிங்க குகைக்குள்ளே போடுவேன்னு சொன்னவர் பாடும் தண்டனை பார்த்து கூட தன் ஆத்மாவை கடவுளிடமிருந்து எடுக்கலை அவர். அப்போது தானியேல் என்ன செய்கிறாரு, தொடர்ந்து 3 பேரை வணங்குறாரு. போய் சொல்கிறாங்க அரசர்கிட்ட, உடனே பிடிச்சி சிங்க குகைகளை போடுங்க அப்படிங்கிறாரு. மேலே ஒரு அறை இருக்கும், கீழே தான் பதுங்குள்ள சிங்கம் இருக்கும். மேலேருந்து படிக்கட்டு இறங்கும் பொழுது உள்ளார சிங்க குகையில் போய் போட்டுருவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அடுத்த நாள் காலையில் அந்த ராஜா வந்து கேட்குறார், 3 வேளை வழிபட்ட உன் இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவர் உன்னை காப்பாற்ற முடிந்ததா அப்படின்னு கேட்குறார். அப்போது தானியேல் சொல்கிற பதிலை பாருங்களேன். அரசரே நீர், அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே நீர் நீடூடி வாழ்க. தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். கடவுள் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டுவிட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். ஐ எம் பிளேம்லெஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மை காட். என் கடவுளுக்குரியதை நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன், அதே போல முன்னிலையிலும் நான் மாசற்றவன் அப்படிங்கிறாரு. என்ன, வாட் கைண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம் பிட்வீன் தீஸ் 2 கவர்மெண்ட்ஸ்? எந்த அளவுக்கு ஒரு சமச்சீர் மனநிலையை இந்த உலக அரசாங்கத்துக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், அதே போல என் கடவுள் தான் டாப் ப்ரையாரிட்டி, அவருக்கு கொடுக்கறதை வேற யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். உங்க முன்னிலையிலும் நான் மாசற்றவன், என் கடவுள் முன்னிலையில் நான் மாசற்றவன் அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அப்ப என்ன செய்யறாரு, தானியேல் மேல குறை சொன்ன அத்தனை பேரும் பிடிச்சி கொண்டு வந்து சிங்க குகைக்குள்ள போடுறாரு. மேலேருந்து இறங்கும் போது சிங்கம் பாஞ்சு வந்து அதில் கடிச்சு கொன்னுடுது. இப்ப அந்த அரசன் செய்கிற செயலை பாருங்கள். அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுவித்தான். தானியேல் புஸ்தகம் 6:25-26. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. நாட்டு மக்களுக்கு சொல்ற சமாதானம் என்னன்னு தெரியாதவர். தானியேல் செய்கிற செயல்களை பார்த்து தானியேல் கடவுள் மேல ஈர்க்கப்பட்டார். அப்ப என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடங்க வேண்டும், இது என் ஆணை என்று சொல்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்களேன். அப்போ நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜை, இந்த நாட்டில் வாழக்கூடிய மனுஷன். ஐ எம் ரிசைடிங் இன் த கிங்டம் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ நான் இந்த உலக ராஜ்யத்தில் நான் நீதியா வாழணும், அதே சமயத்தில் என் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது என் உடல் உழைப்பை கொடுக்கலாம், என் பணத்தை கொடுக்கலாம், என் நேரத்தை கொடுக்கலாம், என் ஆற்றலை கொடுக்கலாம், திறமையை கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு. ஆனால் என் ஆத்மா மனசை கொடுக்க முடியாது. சாராயத்தை குடிக்க சொன்னால் என்னால் குடிக்க முடியாது. விபச்சாரம் பண்ண சொன்னால் நான் பண்ண முடியாது. அல்ல தாறுமாற வாழ சொன்னால் என்னால் வாழ முடியாது. என் ஆத்மா கடவுளுக்கு சொந்தம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்ற. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடு, உங்கள் தொழில், உங்கள் வாழ்க்கை அது பரலோக ராஜ்யத்தினுடைய பள்ளிக்கூடமா, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசிரியர்களா நீங்கள் வாழ்கிறீங்களா? அதை யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, ஒரு வைட்டல் திங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வேணும். நான் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும்,
நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகம் எப்போ முடிவு வரும் என்பதை குறித்து தெளிவான சிந்தனை நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ மத்தேயு எழுதின நற்செய்தி 24 இந்த உலகம் எப்போ முடிவு வரும் அப்படிங்கிறத குறித்து விவாதிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு எழுதின நற்செய்தி 24 3 முதல் 14 வரை. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்தில்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் எப்போ முடிவு வரும், முடிவுக்கு வரும், எப்போ வரும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு திருத்துதர்கள் கேட்குறாங்க. உங்களை யாரும் ஏமாத்ததுபடி பார்த்துக்கங்க. பொய் இறைவாக்குகள் வருவாங்க, நான் தான் இயேசுக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. அவங்க பின்னாடி போவாதீங்க. போர் முழக்கங்கள் நடக்கும், போர் செய்தி வரும், அப்போ பயங்கரமான கொள்ளை நோய் வரும். இதெல்லாம் நிகழத்தான் வேணும். போர்களை பற்றிய செய்திகளை கேட்கப் போகிறீர்கள். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும், பயங்கரமான அழிவு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இது ஒரு மகப்பேற்றின் தொடக்க வழி அப்படிங்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ஒரு மெம்பராக இருந்தால் அது எப்போ வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதே மத்தேயு எழுதின நற்செய்தி 24 தான் உலகம் எப்போ முடிவரும் எனக்கே தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். கால நேரம் எனக்கு தெரியாது, வானத்தூதர்கள் தெரியாது, எனக்கே தெரியாது, மானிட மகனுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியுங்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெருவெல்லாம் வந்தோடனே உலகம் அழிய போகுது, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, இது ஒரு எரிமலை வெடித்திருச்சு, உடனே இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இப்படி சொல்லி சொல்லி உலகத்தை ஏமாற்றக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரே சொல்லுகிறார், இறுதி வரை இப்படியெல்லாம் தீமை நடக்கும், நாட்டுக்கு நாடு எதிர்ப்பு நடக்கும், விசுவாச போராட்டம் நடக்கும், இறுதி வரை உறுதியோடு இருக்கிறவங்க பிழைப்பாங்கன்னு சொல்லிட்டு உலகமெங்கும் எல்லாம் உள்ள எல்லா மக்களினத்தாருக்கும், ஆல் த நேஷன், எல்லா மக்களினத்தாருக்கும் ஏற்றுக்கொள்ளும்படி விண்ணரசை பற்றி இந்த நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படும். அதற்கு பின்பு முடிவரும். The end will come to this world only after proclaiming the gospel of the kingdom of God to every nation, that they should testimony our Lord Jesus Christ. உலகமெங்கும் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் இந்த இந்த பரலோக ராஜ்யத்தின் குறித்த செய்தி அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்பட்ட அத்தனை ஜாதி சமயமும், கிறிஸ்தவன் மட்டுமல்ல, எல்லா ஜாதி சமயத்தாருக்கும் ஒரே ஆயன், ஒரே மந்தை, அது வர வரைக்கும் இந்த உலகத்தில் அழிவு வராது. அப்போ இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்பட்டு அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும்படி அத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளும். அதான் சொல்றாரு, என் நாமத்தினால், தந்தை மகன் தூயாவி நாமத்தினால் உலகத்துக்கு போங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, நான் கற்பித்ததை கடைபிடிக்க கீழ்ப்படிய சொல்லுங்க அப்படின்னு கட்டளை கொடுக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவம் மட்டுமல்லங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜாதி சமயமும் ரெடியா இருக்கிறாங்க மனமாற. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் தான் கம்மியா இருக்காங்க. சமாரிய பெண் வேறொரு ஜாதி தான். அங்கே போய் ஆண்டவர் சொல்றாரு, சொன்ன உடனே அந்த பெண்ணு குடத்தை போட்டுட்டு ஓடுறாங்க. இதோ உலகத்தை மீட்கக்கூடிய ரட்சகர் வந்துட்டார்னு சொல்றாங்களே, வேற பிரயாணத்தை ஒதுக்கிற முடியாது. எல்லாரும் ரெடியா இருக்காங்க, மனம் மாறி அந்த பழுத்த அளவுக்கு இருக்கிறாங்க. அறுவடையாளர்கள் தான் இல்லை. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அருளாறு வந்தராறு தலைகளா சொல்லாதீங்க. முதல்ல ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கும்படி ஒவ்வொருத்தனும் வல்லமையோட, ஆவிக்குரிய அந்த வயலன்ஸோட எழுந்து உலகத்துக்கு போய் நற்செய்தி அறிவிங்க. நற்செய்தி அறிவிக்கப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு 150 கோடி, அன்னைக்கு 500 கோடி இருந்தாலும் 500 கோடியில் ஒரே ஒரு ஆள் கூட விடாதபடி அத்தனை பேருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படணும். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி பகரணும். அதுக்கப்புறம் தான் அழிவு வரும், புதிய உலகம் வளரும். இந்த முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா, அழிவு வரும்னா nobody is going to preach the gospel of the kingdom of God. அழிவு வரும்னு சொல்லி வந்துட்டாரு, கத்தி தூக்கிட்டு வந்துட்டாரு, குதிரையில் வந்துட்டாருன்னு சொல்லி ஏமாத்தி இருந்தோம்னா ஒருத்தனும் எனக்கு பிரசங்கம் பண்ண பதில் ஊழியக்காரனை தவிர எந்த மனுஷனும் மாற போறதில்லை. என்னுடைய டியூட்டி 2ஆம் வருகை கொண்டுட்டு வரணும். இந்த புதிய உலகத்தை கொண்டுட்டு வர வேண்டியது என்னுடைய டியூட்டிங்கிறத ஒவ்வொருவரும் உணரணும். நற்செய்தி அறிவிக்கணும், நற்செய்தியை வாழணும். அப்பதான் பரலோக ராஜ்யம், முழுமையான பரலோக ராஜ்யம், கடவுளுடைய புதிய உலகம், புதிய அந்த உலகம், அரசாங்கம் மலரும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே சொல்லிட்டார், ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் வருவாங்க. நன்மை போல தெரியும். இன்னைக்கு இந்த புத்தகம் படிச்சுதான் நன்மை தெரியும், அந்த ஆள் சொல்றதை பார்த்தா நன்மைன்னு தெரியும். நம்பாதீங்க. நற்செய்தி உலகம் முழுவதும் அறிவிக்கப்படணும். அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் சாட்சி பகரணும். அப்பதான் உலகத்துக்கு முடிவு வரும். இதை மனதில் ஆழ வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் பரலோக ராஜ்யத்தின் குடும்பமாய் மாறட்டும். அப்படி ஒவ்வொரு குடும்பமும் மாறுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வருவார்,
மீட்டுக்கொள்ள வருவார். அதற்காக மனவாட்டிகளாக காத்திருப்போம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த நாளின் செய்தி நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றது. இந்த உலகத்துல வாழ்றோம், இவ்வுலக அரசாங்கத்துக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், அதனுடைய சிட்டிசன்ஸ். ஆகவே இந்த இரண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி தெளிவாக இந்த செய்தி கூறியது. அந்த வார்த்தையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க, நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழணுமே தவிர காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் நம்ம பல பேர் பல சமயங்களில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் நாம், அதனுடைய விழுமியங்களின்படி வாழ வேண்டியவர்கள் நாம் என்பதை மறந்துவிட்டு இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ ஆரம்பித்து விடுகிறோம். இதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். ஏனென்றால் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோன்னா, இந்த உலகத்தில் பல அரசாங்கங்கள் ஓரின சேர்க்கையோ அது போன்ற திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை, ஒரே பாலினத்தவர் திருமணம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனால வேண்டி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னா, நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியவர்கள். ஆகவே நமக்கு அந்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த கடவுளுடைய வார்த்தை என்ன என்பதை நாம் புரிந்தவர்களா இருக்க வேண்டும். அதனால நமக்கு ஒரு முன்னுதாரணமாக தானியேலுடைய வாழ்க்கை இன்னைக்கு தெளிவாக எடுத்து காட்டப்பட்டது. வேற்றினத்தில் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம், அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார். அவர்களுக்கென்று உள்ள கட்டளைகள் இருக்கிறது, ஆனால் அவருடைய பார்வை கடவுளை நோக்கி அமர்ந்திருந்தது. அதனால தான் சொல்லுவாங்க, எருசலேம் இருந்த திசையை நோக்கி அவர் ஜெபித்தார். அப்படின்னா ஏதோ அந்த திசைக்காக மட்டுமல்ல, அவருடைய நோக்கம், அவருடைய பார்வை எல்லாமே கடவுளை நோக்கி இருந்தது. அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன், அவரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன், நான் வாழ்வது இந்த பாபிலோன் அரசாங்கத்துக்கு கீழாக இருந்தாலும் என்று அந்த ஒரு தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாம் அதை நம்முடைய சந்ததிக்கு நாம் கடத்த வேண்டும். என்ன நேர்ந்தாலும் சரி, சாவே வந்தாலும் சரி, நான் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமான எதையும் நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் கடவுளுடைய அந்த அரசாட்சியின் பிள்ளை என்ற ஒரு தெளிவும் நிச்சயமும் அந்த உறுதியும் அந்த கன்விக்ஷனும் நமக்கு இருந்தனா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இன்னைக்கு ரொம்ப அந்த மாதிரியான ஒரு பாவம் நமக்குள் நுழைந்து கொண்டு இருக்கிறது. பார்த்துக்கலாம், அது செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாரும் செய்கிறாங்க அல்ல. இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய நாவு, என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய புகழை பாடுவதாக அமைந்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதாய் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு, தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், என்னுடைய கால்கள் இந்த பூமியிலே பதிந்திருந்தாலும் என்னுடைய சிந்தை உம்மை நோக்கியே இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்த கரங்களை தட்டி பாடுவோமா? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், வாழ்நாள் எல்லாம் பாடுவேன், அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய ஏக்கம் என்று சொல்லி நாம் பாடுவோம். பாருங்கள். உன்னத தேவனின் பிள்ளைகள் என்ற உரிமையோட கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்ததானே தாழ்ச்சி, பொறுமை, விட்டு கொடுத்தல், அன்பு, எந்த சூழலிலும் அன்புக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது என்று சொல்லி வாழ்ந்து காட்டினாரே. சீடரின் கால்களை கழுவி அதை போல நம்மை பாதங்களை கழுவ சொன்னாரே. வாழ்வோம் அவருடைய வழியிலே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள காலமெல்லாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட
வேண்டியவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கு கரங்களை தட்டி வாழ வேண்டியவர்கள் அல்ல, கடவுளின் புகழை இந்த உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டியவர்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டாமா? வாழ்வோம் அப்படியாக. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள காலமெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். ஆமென். ஆண்டவரே, அப்படியாக எங்களை மாற்றும் அப்பா. வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்தின் விழுமியங்களை வாழ்வாக்கி அப்பா அதையே இந்த உலகத்துக்கு கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தோ விடிவு வராதோ, எங்களுக்கு மீட்பு கிடையாதோ என்று ஏங்கி தவித்து அப்பா அறுவடைக்காய் காத்திருக்கிற ஆத்துமாக்களை அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்க கூட அறுவடையாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. அப்பா, உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுவதாக, மக்கள் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொண்டு இந்த உலகம் உம்மை ஆராதிக்கட்டும் சுவாமி. நீர் உண்டாக்கிய ஜனங்கள் உம்மால் மீட்க பெற்று பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.